தன்னோட மந்திரிகளோட புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்க ஆசைப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் அனைத்து மந்திரிகளும் உட்காந்துருக்கும் போது, நேற்று இரவு ஒரு திருடன் என்னோட அறைக்குள்ளே வந்து அவனோட காலால் என்னை எட்டி உதைச்சான், அவனோட 2 கைகளாலும் என்னோட கன்னத்தில் அடிச்சிட்டான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னோடனே எல்லா அமைச்சர்களும் பயங்கரமாக ஆவேசப்பட்டு, யார் அந்த திருடன், இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு, அவனை நான் பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு. அவனை ஊர் மக்கள் மத்தியில் வச்சுட்டு அவனுக்கு கசையடி கொடுக்கணும், அவனை யானைக்காலில் வச்சு இழுத்து கொண்டுடணும், அவனோட கை கால்கள்லாம் வெட்டி எரிஞ்சிடணும், அவனுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆவேசமாக பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மன்னர் சின்ன புன்முறுவலோட கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் அப்படியே இருந்திருக்காரு. அவர்கிட்ட, என்ன அமைச்சரே, உங்களுக்கு எதுவும் தோணலையா அப்படின்னோடனே, கண்டிப்பாக தோணுது மன்னா, உங்களை உதச்ச அந்த காலுக்கு தங்க காப்பு நீங்கள் செஞ்சு போடணும், உங்களை அடித்த 2 கைகளுக்குமே வைரத்தால் செய்யப்பட்ட வளையல்கள் நீங்கள் போடணும், ஏன்னா இளவரசரை தவிர இந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம நாட்டில் வேற யாருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அமைச்சரே மிகச்சிறப்பு, ரொம்ப சரியா சொன்னீங்க, உண்மைதான், நேற்று இரவு என்னோட பையன் தான் அவனோட காலால் என்னோட நெஞ்சில் எட்டி மிதிச்சான், அவனோட பிஞ்சு கைகளால் என்னோட கன்னத்தில் அடித்தான், அதைத்தான் நான் சொன்னேன், நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வெகுவாக பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த அமைச்சர்கள் மாதிரி எமோஷ்னலாக ஒரு முடிவுக்கு வந்துடாமல் அந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசிச்சோம்னா அந்த பிரச்சனையோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும், அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வும் கிடைச்சிடும்.